அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் ஆண்டவர் நன்மையை செய்கிற தேவன். எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிற தேவன் தான். ஆனாலும் ஆண்டவர் குறித்திருக்கிற ஒரு காலம் என்று ஒன்று உண்டு. அந்த காலத்தில் நமக்கு உண்டான அத்தனை நன்மைகளையும் அவர் வழங்குவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். பாருங்க, உங்களுக்காக ஒரு வசனம், சங்கீதம் 102 சங்கீதத்தில் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்காக குறித்த நேரமும் உங்களுக்கு தயை கொடுக்கிற காலமும் வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு மனம் இறங்க மாட்டாரா? இந்த காரியத்தை குறித்து நான் எவ்வளவு காலம் நான் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அருமையான கர்த்தருடைய தாசன் தாவீது சொல்வார், இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துச்சு. உங்களுக்கு தயையை ஆண்டவர் தரப்போகிறார். மனுஷர் தயவு. லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தாராமா. மனுஷருடைய தயவையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவனுடைய தயவை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் யார் உங்களுக்கு தயவு செய்ய வேண்டாம். இயேசுன்ற காலையில இந்த ப்ரோக்ராம் நீங்க எப்ப பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்ற காரியம், உங்களுக்காக குறித்த நேரம் வந்துருச்சு. தேவன் உங்களுக்கு மனம் இறங்குகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிறார். மனுஷன் மூலமாயும் தயை செய்ய முடியும். அவரும் குறித்த நேரமாகிய இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்ய போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குறித்த நேரத்துல உங்களுக்கு வரப்போகிறது. ஆண்டவர் குறித்த நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் வரப்போகிறது. ஆண்டவர் இந்த காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கிருபைகளை கொடுக்க போகிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வழி நடத்த போகுது. இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு கூனியா இருக்கிற ஸ்திரியை சந்தித்தார். அந்த கூனியா இருக்கிற ஸ்திரியை ஆண்டவர் 18 வருஷமா கூனியா இருக்கிறாங்க. பாருங்க, ஆலயத்தில் அவ கூனியா இருந்தாலும் கூட ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதனை செய்தார். விசுவாசத்தோடு கூட இருந்து கர்த்தருக்கு ஏற்ற பணிகளை அவள் செய்து கொண்டே இருந்தாள். முறுமுறுக்கவே இல்லை. பாருங்க, ஒரு காலம் வந்துச்சு, அவ நிம்மறக்கூடிய காலம் வந்துச்சு. ஆமா, ஏசு கிறிஸ்து இவள் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து அவள் கட்டுக்கள் இருந்து அவளை விடுதலை ஆக்கினார். அவளுடைய கூணான அந்த வாழ்க்கை நிமிர்ந்தது. நீங்க யார் யாருக்கு முன்னாடியெல்லாம் தலை கவிழ்ந்தீங்களோ, உங்க வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்தது. கடன்களிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொண்டு வந்த நாட்கள் இந்த நாட்கள் தான். கடன்களிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். வராத ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இந்த காலத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. பிள்ளைகள் பேருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பிள்ளை பேர் இயேசு உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லை நினைக்கிற தேவ பிள்ளைய நல்ல வரன்கள் வீடு தேடி வரும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. வீடு கட்டி பாதில் நிற்கிற உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதமாக இந்த மாதத்துல இருந்து நன்மைகளை செய்ய போகிறார். உங்களுக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. நீங்க விசுவாசத்தை நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென்.